அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற இறுதி முயற்சி படத்தோட விமர்சனம். இறுதி முயற்சி என்ன? இறுதி முயற்சி என்ன? ஒருத்தன் சாவறதுக்கு முன்னாடி இறுதியாக பண்ணுற முயற்சி. ஆனால் சாவறதுக்கு தான் அவன் இறுதி முயற்சி பண்ணுறான், அதுவும் குடும்பத்தோடு சாவறதுக்கு. அப்படின்னா அதுதாங்க அந்த படத்தோட கதை. ஏன் இறுதி முயற்சி பண்ணுறாரு சாவறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறப்பதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் கதை. என்ன கதை? ஒரு பிஸ்னஸ்மேன் ஜவுளி கடை வச்சுருக்கிறாப்புல. தன்னுடைய ஜவுளி தொழிலுக்காக ரஞ்சித், நம்ம பழைய ரஞ்சித், மறுமலர்ச்சி, இன்னும் பல படங்களில் பார்த்து பார்த்து ரசித்த ரஞ்சித் மீண்டும் வந்திருக்கிறாரு. இப்போ 2-3 படமாக வந்துட்டுருக்காரு. இதில் நடிச்சிருக்கிறாரு. என்னங்க ஏனுங்க அப்படின்னு தானே பேசுவார் அவர். கோயம்புத்தூர் பக்கம் அவருக்கு இல்லைங்களா, சேலம் கோயம்புத்தூர் பக்கம். ஸோ அந்த பாஷை தான் இந்த படத்துலையும். ரஞ்சித் தன்னுடைய ஜவுளி தொழிலுக்காக 80 லட்சம் ரூபா விட்டல் ராவ்கிட்ட கடன் வாங்குறாரு. கடன் கொடுத்த விட்டல் ராவ் இவர் திருப்பி கட்ட முடியாததுனால இவர் குடும்பத்தையே தட்டி தூக்க நினைக்கிறாரு. தட்டி தூக்குறதுன்னா மனைவியை அவர் அடைய நினைக்கிறார், அவருடைய தம்பி அடைய நினைக்கிறாரு, மகளை அவர் அடைய நினைக்கிறாரு. என்னடா படுபாவிகள்கிட்ட போய் கடன் வாங்கிட்டாரு ரஞ்சித்துன்னு நமக்கு பதைக்குது. எப்படியாவது கடன் அடைச்சிடலான்னு அங்கங்கே முயற்சி பண்ணுறாரு. எந்த முயற்சியும் பலன் நினைக்கல. அதனால் குடும்பத்தோட முதல்ல இவர் சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணுறாரு, தூக்கு போட்டு. அதில் தப்பிச்சிடுறாரு மனைவி பார்த்ததுனால. அதன் பிறகு கத்தி எடுத்து மனைவி மகன் மகளை கொண்டுட்டு சாகலான்னு நினைக்கிறாரு. அதுவும் ஒரு சின்ன சத்தத்தால் தவறி போயிடுது. இது ஒரு பக்கம் கதைங்க. கடைசியில் இவர் இறந்தாரா, குடும்பத்தோடு இறந்தாரா, இல்லை இவர் மட்டும் தனித்து இறந்தாரா, இல்லை இறப்பிலிருந்து மீண்டாரா, கடங்காரன் என்ன பண்ணான், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு சைக்கோ கொலையாளி சிட்டியே கதிகலம் கடிச்சிட்டு இருக்காப்புல. அந்த சைக்கோ கொலையாளிக்கு இவங்க வீடு அடைக்கலமாக இருக்குது. அந்த சைக்கோ கொலையாளி ஏன் சைக்கோ கொலையாளியாக மாறினான், எதுக்காக எல்லாரையும் கொள்கிறான், இவங்க வீட்டுக்குள்ளார இருந்துட்டு சாவை தேடுற இவங்களை கொன்னானா, வாழ விட்டானா, இல்லை சாவின் பிடியில் இருக்கிறவங்களை பிழைக்க பாடுபட்டானா அப்படிங்கிறதெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்ல நினைத்து கதையிலையும் திரைக்கதையிலையும் அந்த வித்தியாசத்தையும் விறுவிறுப்பையும் கொண்டு வந்த இயக்குனர் திரைக்கதையிலையும் கூட கொண்டு வந்துடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே காட்சிப்படுத்தலில் திருப்பி சாவறதுக்கே முயற்சி பண்ணுற மாதிரி. ஒரு பக்கம் தூக்கு போட்டு சாவை பார்ப்பார், அடுத்து கத்தி எடுத்து குத்தி சாவை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மனைவிக்கு தெரிஞ்ச பிறகு விஷத்தை கலந்து சாவை பார்ப்பார். முதல் முறை பிரியாணியில், பிள்ளைகளுக்கு பிடித்த பிரியாணியில் விஷம் கலப்பார். அதை கண்டுபிடிச்சி மனைவி மாற்றிடுவாங்க. ரெண்டாவது முறை எலிபாஷனத்தை வாங்கிட்டு குடும்பத்தோடு சாவை நினைப்பாங்க. அப்போ மனைவியும் சாவுக்கு உடன்படுவாங்க. ஏன்னா இல்லைன்னா வில்லங்கைக்கு வேடிக்கை பொருளாக மாறிடுவாங்க மனைவியும் மகளும். அப்படிங்கிறனால அவங்களும் புருஷனால இதுக்கு மேலே முடியல, ஜவுளி தொழிலில் நஷ்டம் அடைஞ்சிட்டாரு, எவனும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன் நகையை தாலி செயினை கொடுத்து எல்லாரும் பிள்ளைங்க ஆசைப்படுது, இவங்கள்ட்டேருந்து தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி 2 ஆள் எப்போதும் இருப்பாங்க. அவங்களையும் அந்த சைக்கோ கொலையாளி என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாரையும் கொள்கிற சைக்கோ கொலையாளி சாக துடிக்கிற இந்த குடும்பத்தை கொன்றாரா, காவந்து செய்தாரா அப்படிங்கிற கிளைமாக்ஸ் வேறு லெவலுங்க. கிளைமாக்ஸில் தற்கொலை தீர்வாகாது அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வாய்ஸில் இந்த படத்தோட இயக்குனர் அவர் தான் சைக்கோ கொலையாளியாக வர்றாரு. ஆனால் அவருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கிறது விஜய் சேதுபதி. நம்ம கூட தோணுச்சு, ஏன் விஜய் சேதுபதி ஒரு சீன் இவ்வளோ பழக்கம் இல்லை, இத்தனைக்கும் நட்புக்காக பேசி கொடுத்துருக்கிறாரு. அதுவும் மும்பையிலேருந்து மக்கள் செல்வன்னு சும்மா ஒருத்தருக்கு பேர் கிடைக்காதுங்க. உண்மையாக செய்கிறவங்களுக்கு தான். எனக்கு தெரிந்து தமிழ் திரையுலகில் இன்றைக்கி பல பேர் அரசியலில் குதிச்சிருக்கலாம், பல பேரை கொண்டு இருக்கலாம். ஆனால் அஜித்துக்கு அப்புறம் எனக்கு தமிழ் திரையுலகில் வள்ளல் அப்படின்னா விஜய் சேதுபதி. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர், விஜயகாந்த், நிறைய பேரை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இன்றைக்கு திரையுலகில் சிவகார்த்திகேயன் ஆகட்டும், கார்த்தி, நான் சூர்யாவை கூட சொல்ல மாட்டேன், நடிகர் கார்த்தி ஆகட்டும், அந்த வரிசையில் விஜய் சேதுபதி இன்னைக்கு இருக்கிற இளம் ஹீரோக்குள்ள கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் பல உதவிகளை செய்கிறாரு. அப்படி ஒரு உதவியாக அந்த படத்துக்கு கிளைமாக்ஸுக்கு டயலாக் பேசிக்கூடாது. ஏன்னா ஒரு நல்ல கதை நாம் பேச்சினால் மக்கள்கிட்ட போய் சேரணும். உண்மையாக அவருக்கெல்லாம், அதாவது யார் வேணாலும் தளபதி, இளைய தளபதினு பேர் வச்சுக்கலாம். ஆனால் மக்கள் செல்வங்கிற ஒரு பேரை
நம்ம மக்கள் செம்மலுக்கு அப்புறம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதாவது அவர் வச்சுக்கல, அவருக்கு ரசிகர்கள் வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னா சும்மா கிடையாது. எனக்கு தெரிந்து அஜித் மாதிரிலாம் கொரோனா அப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்கு அப்படி உதவினாருங்க. இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, தமிழக முதல்வருக்கும் முன்னாள் முதல்வர் இந்நாள் முதல்வருக்கும் வந்து தன்னால் ஆனது. ஆனால் இன்றைக்கி அரசியலில் குதிச்சிருக்கிற நடிகர் என்ன சொன்னார், நான் போன ட்ரிப்பே கொடுத்துட்டேன், முதல் கொரோனாவுக்கே கொடுத்துட்டேன். அப்படிப்பட்ட நடிகரெல்லாம் கொண்டாடுறோம். பின்னாடி எனக்கெல்லாம் வருத்தமாக இருக்குது, தற்குறிகள்னு அவருடைய ரசிகர்களை பேசுகிறப்போ நமக்கு வருத்தமாக இருக்குது. நானும் சினிமாவில் அவரை வந்து ரசித்தேன் வந்தான். ஆனால் வந்து அரசியலுக்கு அவரெல்லாம் சரியான தலைவர் இல்லை அப்படிங்கிற ஃபீலிங். நான் இந்த படத்தில் மக்கள் செல்வன் வந்து அப்படி பேசியிருக்கிறாரு, ஒரு தற்கொலை தீர்வாதுங்கிற கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. இதுதாங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் அரசியலுக்கு வரணும். அவங்க வந்து இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், என்ன வேறு அஜித்தை கேட்டிங்கன்னா மலையாளி இங்கே ஆளக்கூடாதுன்னு நம்ம பேசலாம். ஆனால் தமிழாக இருக்கிறனா மட்டும் ஒருத்தன் தகுதியானவனாக ஆகிட முடியாது. தாராள உள்ளங்கிறது இயல்புலேயே இருக்கணும். சும்மா பேருக்கு 2 பேருக்கு சோறை போட்டு நானும் தானம் பண்ணேன் தர்மம் பண்ணங்கிறவங்கெல்லாம் தலைவராக எடுத்துக்காதீங்க. இந்த படத்துக்கு இப்படிப்பட்ட கருத்து மக்களுக்கு போகணும். படம் வந்து ஆகா ஓகோன்னு கொண்டாடுற லெவல்லாம் இல்லை, நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேன். நல்ல கருத்து, அது எடுத்த விதத்தில் சில விஷயங்கள் முன்ன பின்ன இருக்கலாம். அடிக்கடி தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறதே காமிக்கிறதுனால தற்கொலை பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களான்னு கூட தோணுச்சு எனக்கு. ஆனால் கிளைமாக்ஸ் நம்மளை உட்கார வச்சுருது, வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு இயக்குனர். அதுக்கு விஜய் சேதுபதியோட ஒத்துழைப்பு, அந்த ஒட்டுமொத்த படக்குழுவும் நன்றி சொன்னாங்க. உண்மையாகவே ரஞ்சித் ரவிச்சந்திரனா வாழ்ந்திருக்கிறாரு. மெகாலி மீனாட்சி வாணியா கதாநாயகியா நம்மளை வந்து அவ்வளோ அழகி அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. மௌனிகா கௌரிங்க கிரேடில் அந்த கதாநாயகனோட மகளா, அதாவது ரஞ்சித்தோட மகளாக அருமையாக நடிச்சிருக்காங்க. நீலேஷ் குமரன் கேரக்டரில் மிரட்டிருக்கிறாப்புல. விட்ரல் ராவ் ராஜப்பாங்கிற அந்த வில்லன் கேரக்டரில் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு எம்ஜிஆர் சிவாஜி காலத்து வில்லன் மாதிரி நடிச்சிருந்தார், அருமையாக பண்ணியிருந்தார். கதிரவன் அவருடைய தம்பியாக, கதிரவன் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டராக அருமையான ஒரு கேரக்டர். அதுமாரி புதுப்பேட்டை சுரேஷ் காத்தவராயன் அப்படிங்கிற கேரக்டரில் வில்லனோட தம்பியாக வந்து அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படுற ஒரு கேரக்டரில், அடுத்தவன் பொண்ணுக்கு ஆசைப்படுற கேரக்டரில் வில்லன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வேறு லெவல். இது எல்லாத்துக்கும் மேலே விஜய் சேதுபதியோட வாய்ஸ் ஓவரில் அவ்வளோ பிரமாதமாக கிளைமாக்ஸில் நடிச்சிருக்குது. எழுத்து இயக்கம் அந்த படத்தை வந்து வெங்கட் ஜனா அருமையாக பண்ணியிருக்கிறாரு. கதையாக திரைக்கதையாக அவர் நினச்சதை காட்சிப்படுத்தலில் கொண்டு வர முடியல, சில இடங்களில் அது ரசிகர்களை படுத்துது. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல கருத்தை அள்ளி தெளித்திருக்கிறதுல சொல்லி இருக்கிறதுல நாம் வந்து இந்த மாதிரி இயக்குநர்களை கொண்டாடணும். வரம் சினிமாஸ் பேனரில் அவரே தயாரிச்சிருக்கிறார் வெங்கட் ஜனாவே. இப்படி ஒரு கருத்தை கொண்டு வரணும்னு நினச்சதுக்காகவே அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறேன். இந்த படத்துக்கு வடிவேல் விமல்ராஜாவோட படத்தொகுப்பு இன்னும் கொஞ்சம் அந்த தற்கொலை சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கட் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஆனாலும் இயக்குனர் விரும்புகிறதான எடிட்டர் செய்ய முடியும் செஞ்சுருக்கிறாரு. இசை சுனில் லாசரோட இசையாகட்டும், சூரியகாந்தியோட ஒளிப்பதிவாகட்டும், கேபி வேலு அவருடைய தயாரிப்பு நிர்வாகமாகட்டும், பாபு எம் பிரபாகரனோட கலை இயக்கமாகட்டும், மஷுக் ரஹ்மானோட பாடல்கள், தத்துவ பாடல்லாம் படத்தில் இருக்குது, வேறு லெவல். ஆனந்த் ராமச்சந்திரனோட ஒளிக்கலவை, பாலு ஸ்டுடியோஸ் அவங்க தான் பின்னணி இசை சேர்ப்புக்கு இதுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிட்டி மீடியாவோட டிஐ வேறு லெவல். விஎஃப்எக்ஸ் ஸ்ரீ ரஞ்சனி பி, எஸ்எஃப்எக்ஸ் மதன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். வண்ணங்கள் சேது செல்வம், புகைப்படம் மணிவண்ணன், இப்படி ஒரு நல்ல படத்தை இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறனால நான் பாராட்டுறேன். இப்படி ஒரு நல்ல கருத்துடைய படம், நல்ல திரைப்படமாங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்ல கருத்துடைய படம். அதனால தான் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கிறாரு. அருமை. அந்த கிளைமாக்ஸ் நம்மளை அப்படியே சீட்டோடு கட்டி போட்டுடுது. மொத்தத்தில் இந்த படம் இறுதி முயற்சி. இந்த படத்துக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுங்க, நல்ல முயற்சின்னு பாராட்டி ஒரு வெற்றி தீர்ப்பை கொடுங்க மக்களே. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் நல்ல கதைக்களத்தோடு வர்றப்போ, ரஞ்சித் மாதிரி ஒரு நடிகர்கள் நடிச்சிருக்கப்போ ஒரு வெற்றி தீர்ப்பை கொடுத்தீங்கன்னா இறுதி முயற்சி மாதிரி படங்கள் அடுத்தடுத்து வரும். நல்ல கதையம்சத்தோட நல்ல கருத்தாழத்தோடு வருங்கிறதுனால இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை நல்ல முயற்சின்னு பாராட்டுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.